எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வீரத்தின் விளைநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 1801 ஆண்டு மண்டியிடாத வீரத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்கோளம் பூண்ட மாமன்னர்கள் மருதுபாண்டியருடைய 224வது நினைவு நாளில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக நாங்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறோம். நினைவு மண்டபத்தில் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். 1780 ஆண்டு துவங்கி 1801 ஆண்டு வரையில் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த மண்ணில் மத நல்லிணக்கத்திற்காகவும் சாதி மதத்தை கடந்து ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காகவும் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி தந்தவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்களுக்கு சிம்மசப்பனமாக விளங்கிய காரணத்தினால்தான் துரோகத்தாலும் வெகுமதிகளாலும் காட்டிக் கொடுக்கப்பட்டு 500 பேர் மாமன்னர் மருதுபாண்டியருடன் தலைமையில் இதே மண்ணில் தூக்கில் ஏற்றப்பட்டு ஏறக்குறைய 3 நாட்கள் அந்த உடல் அகற்றப்படாமல் அப்படியே இருந்தது. அந்த வீரம் செறிந்த மண்ணில் நாங்கள் உறுதியேற்பதற்காக வந்திருக்கின்றோம். எங்களுடைய லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் அவர் வாழ்ந்த மண்ணில், அவர் உளவிய மண்ணில், அவருடைய செங்குருதி படிந்த இந்த மண்ணில் பாதம் பதிப்பதன் மூலமாக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான அந்த உறுதியை பூண்பதற்காக உங்கள் முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மருதுபாண்டியர்கள் மறையவில்லை. அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுடைய புகழ்தான் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கின்றதற்கு சாட்சியாக மக்கள் சாரசாரியாக தங்களுடைய இதயஞ்சலியை செலுத்துவதற்கு, வீரவணக்கத்தை செலுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஈகம் மிகப்பெரிய ஈகமாக போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆண் வாரிசே இல்லாமல் ஆக்கின்ற விதத்தில் வேல்ஸ் தீவு என்று சொல்லப்படுகின்ற பினாங்கு தீவில் வெள்ளையர்கள் அவர்களை கடத்தி சென்று ஆண்களை அங்கே சிறை வைக்கப்பட்டதும், ஆண் வாரிசுகளே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இன அழிப்பை நடத்திய கொடுமையை நாடு பார்த்திருக்கிறது. சமகாலத்தில் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் நம்முடைய இதய உலுக்கிய அந்த கோரம் இலங்கையில் நடந்தது. அந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை இலங்கையில் சிங்கள பேரினவாதம் நடத்தியதை போன்றுதான் அன்று வெள்ளை ஏகாதிபத்தியமும் ஆதிக்க வர்க்கம் இணைந்து நம்முடைய இன அழிப்பை இந்த மண்ணில் நடத்தியது. ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது முதலாக வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு சுதந்திர பிரகடனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் ஒரு மிகப்பெரிய நாவலாம் தீவு என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் கிராமிற்கான தீவிலிருந்து பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த பிரகடனம் தான் மேக்கனகாஸ்டா என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் ஒரு மிகப்பெரிய அறைகூவலை அன்றைக்கு விடுத்திருந்திருக்கிறது. அந்த சிறப்பு வாய்ந்த மண்ணில், அந்த சிறப்பு வாய்ந்த மனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். துள்ளுவர்கள் எல்லாம் துள்ளட்டும், முடிந்தால் இந்த அகமுடையனை வெல்லட்டும் என்ற அந்த போர் முழக்கம் இன்றும் காதில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வீரம் செறிந்த மண்ணில் நாங்கள் உறுதியேற்பதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். மாமன்னர்கள் மருதுபாண்டியர் புகழ் ஓங்குக வெல்க என்று இந்த நேரத்தில் உறுதியேற்று விடைபெறுகின்றோம். அவர் என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கியிருக்கிறார். எனவே நான் மர்மலிஸ் திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். எனவே நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். எனவே நீதி கேட்டுதான் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைநகர் சென்னையில் நடத்தினோம். 2-3 மண்டல செயல் வீரர்களை நடத்தி முடித்திருக்கிறோம். அண்ணா பிறந்த செப்டம்பர் 15 காஞ்சியில் மிகப்பெரிய விழாவாக நாங்கள் கொண்டாடி முடித்திருக்கிறோம். அது ஒரு வரலாற்று சாதனையாக காலை 9 மணிக்கு துவங்கிய அந்த விழா இரவு 10:15 மணி வரை ஏறக்குறைய 13 மணி நேரம் நடைபெற்றது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும்.
தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார் தலைவர் என்பதில்லை, எங்களுடைய கருத்தியல் தான் எங்களுக்கு தலைவர். அரசியல் வாரிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைகோ ஏற்கனவே வெளியில வந்தாரு. மறுபடியும் அவர் பையனுக்காக வாரிசு அரசியல் பண்றாரு. அதுக்காக நீங்க வெளியில வந்திருக்கீங்களா? நான் வெளியேறல. அவர் துரை வர வேண்டும் என்று முதலாக பொது வெளியில் அந்த மௌனத்தை, அந்த சூனியத்தை உடைத்தவன் நான் தான். இங்க இருக்கிற அருப்புக்கோட்டை பக்கத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கறிஞர் திருமணத்தில் தான் துரை வரணும்னு நான் சொன்னவன். தொடர்ந்து அவர் வருகைக்காக நான் வாக்கெடுப்பில் கூட நான் அவர் ஆதரவாகத்தான் வாக்களித்தேன். ஆனால் துரை யாரையும் நம்ப தயாராக இல்லை. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் என்பது செய்தி. எனவே ஆளுமை இல்லாத துரை ஆளுமை மிக்கவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்பது சாட்சிதான். 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளிலும் போராடிய என்னை அவர் நீக்கி வைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் மேற்கொண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தோற்றிருக்கிறார் தமிழக அரசியலில். எனவேதான் ஊடகம் நடத்திய அந்த வாக்கெடுப்பில் என்னை நீக்கியது தவறு என்று ஏறக்குறைய 97% எனக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் வைகோ தோல்வியிட்டிருக்கிறார் என்பதுதான் அதில் பொருள். மதிமுகவில் வாரிசு அரசியலா? அதுதான் நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. முதலாக பொது சமூகமும் ஊடகமும் ஒரு தலைவன் இயக்கம் என்கின்ற சூழலில் ஒரு தனி மனிதனை விலக்கி பார்க்கின்ற பொது சமூகமும் ஊடகமும் முதலாக என் பொருட்டு வாதாடியது. என் பொருட்டு என்னை நீக்கியது தவறு என்று குற்றச்சாட்டை தலைவர் வைகோ மீது வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வாரிசு அரசியலால் மறுமலை திமுக என்ற அந்த இயக்கம் திரிபுவாதமாக இயக்கமாக மாறி மகன் திமுக என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் மதிமுக போராடியது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்ற விதத்தில் தான் இந்த களத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நவம்பர் 20 தான் எங்களுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறோம். தலைநகர் சென்னையில் அன்றுதான் 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நலவுரிமை சங்கம் பிராமணர் இயக்கத்தை சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார் போன்ற தலைவர்கள் உருவாக்கினார்கள். அந்த இயக்கத்தை பிற்காலத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைமை தாங்கினார்கள். 44இல் அந்த கட்சிதான் திராவிட கழகமாக மாறியது. 49இல் திராவிட முன்னேற்ற கழகம் மாறியது. 72இல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறுகிறது. 94இல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாறுகிறது. 2025இல் என்ன பெயர் என்பது தெரியாது. ஆனால் திராவிடத்தோடு ஒரு பெயரை நவம்பர் 20 நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக திமுக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் இருக்கின்ற தோழமை இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். எல்லாரும் சொல்ல வேண்டியது, நான் கூட தான் சொல்லிக்கலாம், நான் சவாலா இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. காலம்தான் அதை தீர்மானிக்கணும். அரசியல் இறுதி முடிவு யார்? ஒரு நாள் என்பது அரசியல் நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கிறது. துரையினுடைய வருகை அரசியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒரு காட்டாட்டு வெள்ளம் போது இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அதை அரசியல்படுத்த வேண்டும், அதை ஜனநாயகப்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அந்த இயக்கத்தை எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.